நமது ஜெபம் டிவியில் மறுரூப நேரம். நிறைய பேர் we quit easily, we throw the towel very easily. இதோடு முடிஞ்சாலாம் என்ன பிரயோஜனம், என்னத்துக்கு அலைஞ்சிக்கிட்டு, கர்த்தர் நினச்சிருந்தா அதை தடுத்திருக்க முடியாதா, ஆண்டவர் நினச்சிருந்தா செஞ்சிருக்க முடியாதா அப்படின்னு நிறைய ரீசன்ஸை கொடுத்து நம்மளுடைய ஓட்டத்தை, நம்முடைய விசுவாச ஓட்டத்தை ரொம்ப சீக்கிரமாய் சோர்ந்து போய் விட்டுக்கிறோம். ஆனால் தாவீது இடத்துல ஒரு காரியத்தை கற்றுக்கோங்க. Highway Tabernacle Ministries presents Transformation Time every Thursday at 7:30 p.m. Don't miss it on Jebam TV. எல்லாரும் இணைந்து வாசிக்கலாம். அக்காலத்தில் இஸ்ரவேலின் கோத்திரங்கள் எல்லாம் எப்ரோனில் இருக்கிற தாவீதினிடத்திற்கு வந்து, இதோ நாங்கள் உம்முடைய எலும்பும் உம்முடைய மாம்சமும் ஆனவர்கள். சவுல் எங்கள் மேல் ராஜாவாக இருக்கும் பொழுதே இஸ்ரவேலை நடத்தி கொண்டு போனவரும் நடத்தி கொண்டு வந்தவரும் நீரே. கர்த்தர் என் ஜனமாகிய இஸ்ரவேலை நீ மேய்த்து நீ இஸ்ரவேலின் மேல் தலைவனாய் இருப்பாய் என்று உம்மிடத்தில் சொன்னாரே என்றார்கள். இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவினிடத்தில் வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோட உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். தாவீது ராஜாவாகும் பொழுது 30 வயதாக இருந்தான். அவன் 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். அவன் எப்ரோனிலே யூதாவின் மேல் 7 வருஷம் 6 மாதமும் எருசலேமிலே சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் யூதாவின் மேலும் 33 வருஷமும் ராஜ்யபாரம் பண்ணினான். தேசத்திலே குடியிருக்கிற எபூசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷரோட கூட எருசலேமுக்கு போனான். அவர்கள் இதிலே பிரவேசிக்க தாவீதினால் கூடாது என்று எண்ணி தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை, குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னார்கள். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். அது தாவீதின் நகரமாயிற்று. எவன் சாலகத்தின் வழியாய் ஏறி எபூசியரையும் தாவீதின் ஆத்துமா பகைக்கிற சப்பானிகளையும் குருடரையும் முறியடிக்கிறானோ அவன் தலைவனாயிருப்பான் என்று தாவீது அன்றைய தினம் சொல்லியிருந்தான். அதனால் குருடனும் சப்பானியும் வீட்டில் வரலாகாது என்று சொல்கிறது உண்டு. அந்த கோட்டையிலே தாவீது வாசம் பண்ணி அதற்கு தாவீதின் நகரம் என்று பெயரிட்டு மில்லோ என்னும் ஸ்தலம் துவக்கி உட்புறம் மட்டும் சுற்றிலும் இருக்கிற மதிலை கட்டினான். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகி கர்த்தர் அவனோட கூட இருந்தார். கொஞ்சம் கொஞ்சமாய், சிறுக சிறுக, லிட்டில் பை லிட்டில், அதுதான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிற கர்த்தருடைய வார்த்தையினுடைய தலைப்பு, லிட்டில் பை லிட்டில். இந்த வசனத்தினுடைய பின்னணி என்னன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். தாவீது இப்போ அவன் கொஞ்சம் கொஞ்சமாய் அவன் பலன் கொண்டு வருகிறான். he is growing in strength and he is growing in numbers. ஆனாலும் அவன் நிராகரிக்கப்பட்டு நிர்கதியாய் நின்ற நாட்களில் இருந்து கர்த்தர் அவனை கொஞ்சம் கொஞ்சமாய் பலன் அடைய செய்கிறார். அதான் இந்த வசனம் சொல்லுது, வர வர விருத்தி அடைந்தான். கொஞ்சம் கொஞ்சமாக அவன் பலன் அடையும்படி அவன் செய்கிறார். ஆனால் அவனுடைய ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய இனத்தாராக இருக்கிற யூதா கோத்திரத்திலிருந்து யாரும் இன்னும் அவனை ரெக்கக்னைஸ் பண்ணலை. அந்த யூதா கோத்திரத்தினுடைய மூப்பர்கள் இன்னும் ரெக்கக்னைஸ் பண்ணல. there are so many other people. ஏன்னா அதே யூதா கோத்திரத்தின் மூப்பர்கள் சவுலோடு சேர்ந்து கொண்டு இவன் வேண்டாம் என்று துரத்தினார்கள், இவனை காட்டி கொடுக்கவும் உட்பட்டார்கள். அப்படிப்பட்ட அந்த ஃபேமிலி, தன்னுடைய பிளட் லைன், தன்னுடைய கோத்திரம், இவர்களிடத்துலேருந்து அவனுக்கு இன்னும் ஒரு அங்கீகாரம் வராத சூழ்நிலை. யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அயல் நாட்டு ராஜாக்கள், பக்கத்தில் இருக்கிற பெலிஸ்திய தேசமோ மற்ற தேசங்களோ தாவீதினுடைய புகழை குறித்து கேள்விப்படுகிறார்கள். இன்ஃபேக்ட் தே ஆர் அஃப்ரேட் ஆஃப் டேவிட். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்று 10000 என்று இந்த தாவீதை அல்லவோ பாடினார்கள். அப்படி சொன்னோன்னே அவங்களுக்கு ஒரு பேனிக் ஆகுது. இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இங்கே வந்திருக்கிறானே அப்படின்னு. அந்த மாதிரி ஈவன் தி எனிமீஸ் ஹேட் ரெஸ்பெக்ட் ஃபார் டேவிட் பிகாஸ் ஆஃப் காட்ஸ் பிரசன்ஸ் வித் ஹிம். ஆனால் அவனுடைய சொந்த ஜனங்கள் அவனை நிராகரித்து தள்ளியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் தான் நடக்கிற ஒரு அற்புதத்தை நம்ம இங்கே பார்க்கிறோம். எந்த ஜனம் நீ எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, இஸ்ரவேலே உன் கூடாரங்களுக்கு திரும்பு, யூதாவே நீ உன் கூடாரங்களுக்கு திரும்பு அப்படின்னு சொல்லிட்டு தாவீது கூட யாரும் வராதபடிக்கு அந்த மூப்பர்கள்லாம் நின்று அன்றைக்கி கூட்டியிருந்த கூட்டத்தை எல்லாம் சிதற பண்ணி அவங்கவுங்க எல்லாரும் அம்போன்னு டேவிடை விட்டு போயிடுறாங்க. தாவீது ஒரு ஆளாய் தனிப்பட்டவனாய் அவன் குகையிலும் வனாந்தரத்திலும் மலைகளிலும் சுற்றி 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 திரிந்து கொண்டிருக்கிறான். அவனை ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டு வைத்து இன்னைக்கு இருக்கிறபடி இப்படி ஒரு
அற்புதத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்கிறார். அங்கே என்னது, இஸ்ரவேலின் கோத்திரங்கள் எல்லாம் எபிரோனில் இருக்கிற தாவீதின் இடத்திற்கு வந்து, எல்லாம் சொல்லுங்க, தாவீதின் இடத்திற்கு வந்து. அல்லேலூயா. இதை தான் இன்னைக்கு உங்களோட நான் பேச போகிறேன். அவன் தாவீதின் இடத்திற்கு வந்து இப்போ என்ன சொல்றாங்க, நீ எங்கள் எலும்பில் எலும்பும் எங்கள் மாம்சத்தில் மாம்சமுமானவர் சொல்லிட்டு, இப்போ காட் அவன் மேல வச்சிருக்க பிளான் எல்லாம் இவங்க சொல்றாங்க. முன்னாடியும் அவங்களுக்கு தெரியும், சவுல் எங்கள் மேல ராஜ்யபாரம் பண்ணும் பொழுது இஸ்ரவேலை நீ தான் நடத்துவேன் ஆண்டவர் சொல்லியிருந்தாரு. ஒரு நல்ல மெய்ப்பண்ண போல இந்த ஜனங்களை நீ நடத்துவேன்னு கர்த்தர் சொல்லியிருந்தாரு. கர்த்தர் ஏற்படுத்தின தலைவன் நீ தானே அப்படின்னு இவ்வளோ வருஷம் அவனை தவிக்க விட்டு தண்ணி இல்லாத காட்டில் அலைய விட்டுட்டு அப்புறம் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், காட்ஸ் டைமிங் இஸ் இம்பெக்கபிள். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தேர் ஆர் டைம்ஸ் இன் ஸ்பைட் ஆஃப் யுவர் காலிங், in spite of the responsibilities that you have, உன் மேல ஆண்டவர் வைத்திருக்கிற அழைப்பு, உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டிய காரியங்கள், இந்த திட்டங்கள் எல்லாம் தெரிந்திருந்தும் கூட நீங்கள் சில வேளையில நிற்கதியாய் விடப்படுவது உண்டு. தனிமேல தவிக்கும்படியாய் சில நேரங்களில் அனுமதிக்கப்படுவது உண்டு. ஆனா ஒன்று மட்டும் சொல்றேன், அழைத்தவருடைய அழைப்பு பெரியதா இருக்கிறதுனால இன்னைக்கு நீங்க போய் கொண்டிருக்கிற சூழ்நிலையை வச்சு உங்கள் அழைப்பினுடைய முடிவை நீங்கள் தீர்மானம் பண்ணாதீங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், உங்கள் சார்பில் பேசுவார், ஒரு அற்புதத்தை ஆண்டவர் உங்களுக்காக நிச்சயமாய் நடப்பிப்பார். அல்லேலூயா. ஆமென். 1 நாளாகமம் புஸ்தகத்துக்கு வசனங்களை திருப்புங்க. 12ஆம் அதிகாரத்தில் 1 நாளாகமம் 12ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தை முதல்ல நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். இதே தான், இது இன்னொரு கான்டெக்ஸ்ட்ல சொல்லப்பட்டிருக்குது. அவன் எப்படி பலன் அடைந்தான் அப்படின்னு. 1 நாளாகமம் 12:22 இப்படி போடப்பட்டிருக்கிறது. என்னன்னா, அக்காலத்திலே நாளுக்கு நாள் தாவீதுக்கு உதவி செய்யும் மனுஷர் அவனிடத்தில் வந்து சேர்ந்தபடியால் அவர்கள் தேவ சேனையை போல் மகா சேனையானார்கள். நாளுக்கு நாள், எல்லாம் சொல்லுங்க, நாளுக்கு நாள். முன்னாடி பார்த்தோம் வர வர, இப்ப நாளுக்கு நாள். அடுத்த வசனம் சொல்லுது, கர்த்தருடைய வாக்கின்படியே சவுலின் ராஜ்யபாரத்தை தாவீதினிடத்திற்கு திருப்ப. அல்லேலூயா. இப்ப எப்படி அவனுடைய growth இருக்குன்றது கொஞ்சம் கொஞ்சமா இந்த 12ஆம் அதிகாரத்துல இருந்து நான் ஒவ்வொரு வசனங்களை காமிச்சு எப்படி ஆண்டவர் அவனை பிளஸ் பண்றாருன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். முதல் வசனம் இப்படி சொல்லுகிறது, 12ஆம் அதிகாரத்தோட ஃபர்ஸ்ட் வசனம். தாவீது கீசின் குமாரனாகிய சவுலின் நிமித்தம் இன்னும் மறைவாய் இருக்கையில் சிக்லாக்கில் இருக்கிற அவனிடத்திற்கு வந்து அப்படின்னு மீதி இருக்க வசனங்களை பார்த்தீங்கன்னா, பென்யமீன் கோத்திரத்திலிருந்து யார் யாரெல்லாம் வந்து தாவீதோட ஜாயின் பண்ணிக்கிட்டாங்கன்னு போட்டிருக்கு. இப்போ சவுல் எங்க இருக்கிறாரு? சிக்லாக் என்ற இடத்துல இருக்கிறார், மறைந்து இருக்கிறார், யாருக்கும் தெரியாது. அவனிடத்துல போகிறதுக்கு யாருக்கும் இல்லை. எபிரோன்ல இருக்கிறார், சிக்லாக்ல இருக்கிறாரு, அவனிடத்திற்கு வருகிறார்கள். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைப் ஆஃப் பீப்புள் வராங்க. 8ஆவது வசனத்தை பார்த்தீங்கன்னா, காத்தியரில் பரிசையும் ஈட்டியும் பிடித்து சிங்க முகம் போன்ற முகமும் மலைகளில் இருக்கிற வெளிமான் வேகம் போன்ற வேகம் உள்ளவர்களுமா இருந்து யுத்த சேவகரான பராக்கிரமசாலிகள் சிலரும் வனாந்திரத்தில் அரணான இடத்தில் இருக்கிற தாவீது பட்சமாய் சேர்ந்தார்கள். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது பாருங்க, 16ஆம் வசனம், 16th verse. பின்னும் பென்யமீன் புத்திரரிலும் யூதா புத்திரரிலும் சிலர் அரணான ஸ்தனத்தில் இருக்கிற தாவீதினிடத்திற்கு வந்தார்கள். எப்படி பாருங்க, ஆண்டவர் ஆட் பண்ணிட்டே இருக்கிறார். 19th verse பாருங்க. சவுலின் மேல் யுத்தம் பண்ண போகிற பெலிஸ்தருடனே கூட தாவீது வருகிற பொழுது மனாசையிலும் இருந்து சிலர் அவன் பட்சமாய் வந்து சேர்ந்தார்கள். இது என்ன சம்பவம்? அந்த பெலிஸ்தியர் பிரபுக்கள் இஸ்ரவேல் மேல் யுத்தம் பண்ண போறாங்க. அப்ப தாவீதும் அவர்களுக்கு உறுதுணையாய் போறான். ஏன்னா இவ்வளவு நாள் பெலிஸ்தியரோட இருந்திருக்கனால பெலிஸ்தியருடைய பிரபுக்கள் சொல்றாங்க, ஒருவேளை இவன் அந்த பக்கம் போன உடனே அவங்க சார்பில் சார்ந்துட்டு நம்ம வெட்டி போட்டானா என்ன பண்றது, அவன் வரக்கூடாது அப்படின்றாங்க. அந்த கான்டெக்ட்ல யுத்தத்துக்கு போகும் பொழுது மனாசையிலிருந்து ஒரு கூட்டம் வராங்க. அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, பிரபுக்கள் எல்லாம் வேண்டான்னு சொன்னனால அவன் திரும்பிய ஊருக்கு போறான், சிக்லாகுக்கு போறான். அவன் சிக்லாகுக்கு போக இல்லை. அல்லேலூயா. அடுத்த வசனம் 20th verse பாருங்க. அவன் சிக்லாகுக்கு போகையிலே திருப்பி மனாசையிலிருந்து இன்னொரு கூட்டம் ஜனங்கள் வந்து அவனோட கூட ஜாயின் பண்றதை பார்க்கிறோம். அல்லேலூயா. இப்போ தாவீதுடைய வளர்ச்சி ஒரே நாளில பெரிய வளர்ச்சியா இருக்கவில்லை. ஐ வாண்ட் யூ டு லிசன் கேர்ஃபுல்லி. அவன் மேல இருந்த திட்டம் உண்மை, அவன் மேல இருந்த அழைப்பு அபிஷேகம் உண்மை. அந்த அழைப்புக்கு ஆண்டவர் அவனை உருவாக்குன விதம் ரொம்ப வித்தியாசமானது. கொஞ்சம் கொஞ்சமாய் படிப்படியாய் அவனை உருவாக்குகிறார். இந்த வசனத்துல பார்க்கிறோம், அவனுடைய சேனை தேவ சேனையை போல மாறினது என்று நம்ம பார்க்கிறோம். அதாவது
இப்படிப்பட்ட ஒரு ரிமார்க் அங்கே ரொம்ப யோசிச்சு தான் எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கடவுளோடு ஒருத்தனை கம்பேர் பண்ணும்பொழுது இட் இஸ் வெரி பிக். ஆனால் சொல்கிறாரு தேவனுடைய சேனை, நம்முடைய ஆண்டவருடைய பெயர்களில் ஒன்று அவர் சேனைகளின் கர்த்தர், லார்ட் ஆஃப் ஹோஸ்ட். அப்படி தேவனுடைய சேனையை போல அவனுடைய சேனை பலமுள்ளதாய் மாறினது. இவன் யார்? இவன் ஒரு ஃபியூஜிட்டிவ், அரசாங்கத்தினால் தேடப்படுகிற கைதியாய், ஒரு நாயை போல துரத்தப்பட்டு நிம்மதியாய் வாழ வழி இல்லாமல் சொந்த ஜனங்களால் காட்டி கொடுக்கப்பட்டு அப்படி அவன் அலைந்து திரிந்து உணவுக்கும் தங்கும் இடத்திற்கும் இடமில்லாமல் சுற்றி கொண்டிருந்த ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் பாருங்க, அவன் பலத்தவனானான். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவனோடு கூட இருக்கிற ஜனத்தை பார்த்தா தேவ சேனையை போல இருந்தது. ப்ராபபிளி அவங்க பக்கத்தில் இந்த கிங்டம் ஆஃப் பேபிலோன் இருந்தது, இஜிப்சியன் கிங்டம் இருந்தது, பர்ஷியன் பீப்புள் இருந்தாங்க. அவங்களாம் எண்ணிக்கையில் பெரியவர்கள், நிறைய தௌசண்ட்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் பீப்புள் அவங்களுடைய ஆர்மியில் இருந்தாங்க. ஆனால் தாவீது கூட இருந்த ஒரு சில கூட்டத்தை பார்த்து இவர்கள் தேவ சேனை என்று சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, நாட் பிகாஸ் ஆஃப் த நம்பர்ஸ் பட் பிகாஸ் ஆஃப் த பவர் ஆஃப் காட் இன் தேம். அல்லேலூயா. எண்ணிக்கையிலே அல்ல, அவங்க எண்ணிக்கையில் கொஞ்சமாக இருந்தாலும் எவ்வளோ எண்ணிக்கையிலோட ஆட்களை வேண்டாலும் எதிர்த்து போராடி வெற்றி காண பலம் உள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். ஏன்னா கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார். இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் நான் சொல்றேன், இன்னைக்கு இந்த தாவீதோட ஒரு தன்மையை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். அவன் தனியா நின்றான், நாயை போல துரத்தப்பட்டான், அப்பத்துக்கு சில இடத்துல போய் கேட்க வேண்டியதா இருந்துச்சு, சிலருடைய உதவியை நாட வேண்டியதா இருந்தது. இப்படி அவன் அலைந்து திரிந்து சில நேரம் அவன் பிராணன் போயிடும் சொல்லி அப்படிப்பட்ட அப்பொழுது கூட நல்லா கவனிக்கிறீங்களா, அவன் தன் மேல இருக்கிற அழைப்பை அறிந்து தன் வாழ்க்கையில கர்த்தர் மேல இருக்கிற விசுவாசத்தை விட்டு கொடுக்காதவனாய் காணப்பட்டான். அல்லேலூயா. ஆமென். நம்மள நிறைய பேர் இந்த மாதிரி தாவீது மாதிரி அலைஞ்சு தெரிஞ்சிருந்தோம்னா என்ன பண்ணியிருப்போம்னா, இந்நேரத்தை கூட we would have thrown the towel inside. அல்லேலூயா. பாக்ஸிங் ரிங்கில் அப்படி ஒரு டேர்ம் உண்டு. பாக்ஸிங் நடக்கும் பொழுது ஒரு ஆப்பனண்ட் ரெண்டு பேரும் சண்டை போடும்போது ஒருத்தர் ரொம்ப உடஞ்சி போய் இல்லை அடிபட்டு காயப்பட்டு கீழே விழுந்துட்டான் அப்படின்னா அவனால் அதுக்கு மேலே முடியலன்னு கோச்சுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கோச் என்ன பண்ணுவானா, அவனோட டவல் எடுத்து ரிங்கில் போட்டுருவாராம். அப்படின்னா இதோட முடிச்சிடலாம் அப்படின்னு அர்த்தம். நம்மள நிறைய பேர் we quit easily, we throw the towel very easily. இதோடு முடிஞ்சிடலாம், என்ன பிரயோஜனம், என்னத்துக்கு அலைஞ்சிக்கிட்டு, கர்த்தர் நினச்சிருந்தா அதை தடுத்திருக்க முடியாதா, ஆண்டவர் நினச்சிருந்தா செஞ்சிருக்க முடியாதா அப்படின்னு நிறைய ரீசன்ஸை கொடுத்து நம்மளுடைய ஓட்டத்தை, நம்முடைய விசுவாச ஓட்டத்தை ரொம்ப சீக்கிரமாய் சோர்ந்து போய் விட்டு விட்டுக்கிறோம். ஆனால் தாவீதின் இடத்துல ஒரு காரியத்தை கற்றுக்கோங்க, அவன் ஓடிட்டே இருக்கிறான். கவனிக்கிறீங்களா? அவன் ஓடிட்டே இருக்கிறான், அவன் ஓட்டத்தை நிறுத்தவில்லை. ஒரு ஆமென் சொல்லு. He kept running, he never stopped running. He was being chased, he ran. He never stopped. He never succumbed to defeat. தாவீதோட வரலாறுல பார்க்கும்பொழுது ஒரு பக்கம் ஒரு மலை உச்சியில் தனியாக நிற்கிறான், எல்லா பக்கமும் சவுலினுடைய ஆர்மிகள் சூழ்ந்துட்டாங்க, இன்னும் ஒரு 10 ஸ்டெப்ஸ் எடுத்தால் அவனை பிடிக்க போகிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட கர்த்தர் அவனை தப்பு வைக்கிறார். அந்த நேரம் சவுலுக்கு ஒரு நியூஸ் வருது, வேற ஒரு ராஜா உன் தேசத்துக்குள்ளே படையெடுத்து வரான், இருக்கிறத அப்படியே அபேண்டன் பண்ணிட்டு போறான். நான் சொல்றேன், ஒருத்தன் கர்த்தரை நம்பி ஓடுவான் என்றால் அவனை எப்படிப்பட்ட இடத்துல இருந்தும் கர்த்தர் காப்பாற்றுவார். அல்லேலூயா. ஸோ தாவீதுக்கு மேலே இருந்த ஆண்டோடைய பர்பஸஸ் நிறைவேறிச்சு. தாவீது எந்த யூதாவின் தலைவனை தேடி போனான்? தாவீது எந்த மனுஷனை பார்த்து எனக்காக சிபாரிசு பண்ணுன்னு சொன்னான்? தாவீது எந்த இடத்துல போயிட்டு என் கூட யுத்தம் பண்ண வருவீங்களான்னு கேட்டான்? இல்லை, அவன் வனாந்தரத்தில் யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல இருக்கிறான். யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல கூட அவனை தேடி போய் நாங்கள் உன்னோடு கூட வருகிறோம் என்று சொன்னது தான் அதிகம். நீ தேவ திட்டத்துக்குள்ள உட்பட்டு விட்டு கொடுக்காமல் சோர்ந்து போகாமல் ஓட ஆயத்தமா இருந்தா உனக்கு வேண்டியவற்றையும் உனக்கு வேண்டியவர்களையும் கர்த்தர் நீ இருக்கிற இடத்துக்கு அனுப்புவார். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப டேவிடோட லைஃப்ல என்ன பார்க்கிறோம்? do not give up. எந்த சூழ்நிலையும் சோர்ந்து போகாத, பலன் இருக்கிற வரைக்கும் ஓடிட்டே இருங்க. அல்லேலூயா. பலன் இருக்கிற வரைக்கும் விட்டு கொடுக்காம ஓடிட்டே இருங்க. வேதம் சொல்லுகிறது, அவனை கர்த்தர் வந்து உயர்த்தினார். அவன் ராஜ்யத்தை தேடி போகவில்லை. the crown came to Ziklag. அவனை தேடி ராஜ்யபாரம் வந்தது. அல்லேலூயா. இந்த வெற்றியெல்லாம் குறித்து பேசும் பொழுது ஒரு லைன் அங்க போடப்பட்டிருக்குது. என்னன்னா, கர்த்தர் தாவீதோடு இருந்தார். சத்தமா சொல்லுங்க, கர்த்தர். The Lord was with David. David was victorious because the Lord was with David.
எத்தனை பேர் உங்கள் கூட ஆண்டவர் இருக்கிறாருன்னு நம்புறீங்க? சரி, இன்னொரு டைம் கேட்குறேன். அதே தான் வேறு மாதிரி கேட்கலாம், அதே மாதிரி தான் கேட்க போகிறேன். நம்புறவங்க கையை உயர்த்தி ஆண்டவர் பார்க்கட்டும். விசுவாசத்தோட ஒரு ஆண்டவர். எத்தனை பேரோட ஆண்டவர் இருக்கிறான்னு நம்புறீங்க? ஆமென், அல்லேலூயா. சரி, இப்போ இந்த சத்தியம் மாறுமா? நீங்கள் ரொம்ப பாவம் பண்ணிட்டீங்க, ஆண்டவர் உங்களை விட்டுட்டு போயிட்டாரு, 2 நாள் சர்ச்சுக்கு வரல, கர்த்தர் உங்களை விட்டுட்டாரு. ரொம்ப டயர்டில் ஜெபம் பண்ணாமல் தூங்கிட்டீங்க, கர்த்தர் உங்களை விட்டுட்டா. அது அடிக்கடி நடக்கிறது பாஸ்டர் அப்படின்னு ஜெபம் பண்ண. அப்போ ஆண்டவர் உங்களை விட்டுட்டா. என்னைக்காவது இந்த சத்தியம் மாறுமா? கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் அப்படின்ற சத்தியம் மாறுமா? எத்தனை பேர்? இட் வில் நாட் சேஞ்ச். கரெக்டா? சரி, ஓகே, இந்த முட்டுலாம். அப்போ இந்த சத்தியம் மாறாது இருக்கும் பொழுது தாவீதனுடைய வெற்றிக்காய் அமைந்த இன்னும் ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்குது. என்னன்னா, அவன் விட்டு கொடுக்காமல் அழைப்பில் உறுதியாக நின்னா நம்ம விட்டு கொடுத்து சோர்ந்து போயிடுறோம், அவ்வளோதான். We easily give up, we become frustrated, and we easily throw our towel inside. That is the only difference between David and us. God never changes, he is always with us. அப்போ ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாரு இன்னைக்குன்னா, என்ன சூழ்நிலையிலும் போராடிட்டே இருக்க ரெடியாக இருக்கிறியா? We should be like the ducks swimming in water. We should be like the swans that swim in the water. வெளியே வந்து பார்த்தா அவ்வளோ கிரேஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை மூவ் ஆகிற விதம் பார்க்கணுமே, அப்படியே ஃப்ளோட் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த கேமராவை தண்ணி கடியில் போனால் தான் தெரியும் அந்த கால் எப்படி அடிச்சுட்டு கிடக்குது. பட 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 படன்னு அதோட ஃபீட் அடிக்கிற அந்த அடியில் இருக்க போராட்டம் வெளியில் தெரியல. வெளியில் பார்த்தா அப்படியே கிரேஸ்ஃபுல்லாக மூவ் ஆகுறது. நம்மளெல்லாம் ஆண்டவர் அப்படி தான் அழைச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. யூ வில் நாட் கிவ் அப். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், டோன்ட் கிவ் அப். பரலோகத்தில் ஆண்டவர் வீற்றிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் அந்த சிங்காசனத்தில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நம்பிக்கை உண்டு. அவர் ஏதாவது செய்வார், எப்படியாக செய்வார். அல்லேலூயா. தாவீது வனாந்தரத்தில் தண்ணி இல்லாத காட்டுக்குள்ள உட்கார்ந்தாலும் அங்கே அவனை ஆதரிக்கும்படி ஆட்களை அனுப்புவார். அவன் உட்கார்ந்திருக்கிற வீட்டை தேடி நீதான் எங்கள் ராஜா என்று சொல்லும்படி ஆட்களை அனுப்புவார். ஏனென்றால் he was not willing to give up on God. அது மட்டும் இல்லை, அப்படிப்பட்ட மனுஷன் கூட கர்த்தர் இருந்தார். இன்னைக்கு நம்ம கூட கர்த்தர் இருக்கிறார். ஆண்டவர் நம்மகிட்ட கேட்குற முதல் காரியம், விட்டு கொடுக்காம, சோர்ந்து போகாம, பிரச்சனைகளை பார்த்து துவண்டு போகாம, எதிரிகளை பார்த்து மலைத்து போகாம தொடர்ந்து போராடிட்டே இரு. உன்னோடு கூட நான் இருப்பேன், வர வர பலத்தை அடைய செய்வேன். ஒரு ஆமேன் சொல்லுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்துக்கு நம்ம வசனங்களை திருப்பணும் அப்படின்னா அங்கே 12லேருந்து 14 வசனங்கள் பார்க்கலாம். ஆதியாகமம் 26. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் சத்தமா அடுத்த வசனமா அவன் ஐஸ்வர்யவானாகி, இந்த லைன் அண்டர்லைன் பண்ணி வைங்க, வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆனான். ஃபர்ஸ்ட் வசனம் காமி இதே அதிகாரத்தில். ஈசாக்கு அந்த தேசத்தில் இதில் நம்பர் 1 verse நம்பர் 1. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்திலே உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அமலேக்கினிடத்தில் கோராருக்கு போனான். நல்லா கவனிங்க, இது ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட்ஸ் கிடையாது. எல்லா இடங்களிலும் எத்தனை கண்ட்ரி அஃபெக்ட் ஆச்சோ, எத்தனை டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட்ஸ் அஃபெக்ட் ஆச்சோ இந்த ட்ராட்னால நமக்கு தெரியல. ஆனால் பரவலாக எல்லா இடத்திலும் இருந்த ஒரு பஞ்சம். இஸ்ரவேலை விட ஒருவேளை பெலிஸ்தீர் இடத்துல இன்னும் கொஞ்சம் பெட்டர் ரிசோர்ஸ் இருக்கும்னு நம்பி இங்கேருந்து ஈசாக்கு அங்கே புறப்பட்டு போகிறான். அப்போ அவனுக்கு மட்டும் வளமான பூமி, தண்ணீர் வளம் இருக்கக்கூடிய ஒரு இடம், நல்ல காற்று அப்படிலாம் இல்லை. எல்லாமே எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை. ஆனால் அவன் 100 மடங்கு அறுவடையை அடைய தேவன் செய்வதற்கு காரணம் அங்கே இருந்த சூழ்நிலையும் அங்கே இருந்த கடினமான நேரங்களையும் அவன் பார்த்து அதை தனக்கு ஒரு சாக்காக சொல்லி சோம்பேறியா இல்லாமல் அந்த பஞ்சத்திலும் ஏதாவது செய்யணும்னு கையை வச்சு விதைய விதைச்சான். அதனால தான் அவனுக்கு பலன். அந்த நேரத்தில் கூட ஏதாவது நம்ம உழைக்கணும்னு சொல்லிட்டு அந்த மண்ணில் கையை வச்சு தன் விதையை விதைச்சான். பார்த்தீங்களா? அதை பார்த்த கர்த்தர் அவனை கனம் பண்ணினார்.
பூமிக்கு அடியில் தண்ணி இல்லை, ஏரில் கூட மாய்ஸ்சர் இல்லை, எல்லாம் செத்து மடிந்து விழுகிறார்கள். இப்போ இவனுக்கு எப்படி விளைச்சல்? அதான் சொல்ற, அவன் கைகளை மண்ணில் வச்ச உடனே கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. தாவீது விட்டு கொடுக்காதவனாய் இருந்தான், சோர்ந்து போகாதவனாய். he was not willing to give up, he was willing to stand, fight and keep running. ஈசாக்கு சோம்பேறியா இல்லாமல் ஏதாவது செய்து உழைக்க ஆயத்தமாயிருந்தான். அல்லேலூயா. அவன் அந்த நேரத்தில் போய் என்னத்தை விதைச்சிக்கிட்டு, காற்று இல்லை மழை இல்லை, அவன் செத்து சுண்ணாம்பாயிட்டு இருக்கான், என்னத்தை உழைச்சி என்னத்தை அப்படியெல்லாம் இல்லாமல் அவன் கைகளை திடப்படுத்தினான். இன்னைக்கு உங்களை எல்லாம் பார்த்து கேட்குறேன், ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் உங்கள் வேலைகளில் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீங்க? ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஊழியம், உங்களுக்கு கொடுத்துருக்கிற குடும்பம், உங்களுக்கு கொடுத்துருக்கிற வேலை, உங்களுக்கு கொடுத்துருக்கிற வியாபாரம், இவைகளில் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு இன்னைக்கு கொஞ்சம் நிதானிச்சு ஆண்டோடைய சன்னிதானத்தில் உங்களை இவால்வேட் பண்ணி பாருங்க. ஆர் யூ சம்படி ஹூ இஸ் கமெண்டபிள்? ஆர் யூ சம்படி ஹூ இஸ் ரியலி ஸ்மார்ட்? ஆர் யூ சம்படி ஹூ இஸ் வில்லிங் டு ஒர்க் 100%? ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டோடைய நாமத்தினால சொல்றேன், அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். ஆமென், ஆமென். நம்ம சர்ச் இருக்கிறனால ஓப்பனாக சொல்கிறேன். நான் சில யூத் மீட்டிங்லாம் போகும்பொழுது பேனல் டிஸ்கஷனில் இருக்கிற ஒரு டைம் ஒரு அக்கா வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஷீ ஹேட் அ கம்பெனி, அவங்க அந்த கம்பெனி ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த பேனல் டிஸ்கஷன் டைமில் ஒரு கொஸ்டினுக்கு அவங்க ஆன்சர் சொன்னாங்க. அந்த ஆஃபீஸில் இருக்க பசங்க சில பேர் மாலை போட்டு வருவாங்க. அவங்க வந்து நான் மலைக்கு போகணும் மேடம், எனக்கு லீவ் வேணும்னு கேட்பாங்க. நான் லீவ் வேணும்னு கேட்குறப்போ நான் சொல்லுவேன், நான் லீவ் தரேன், ஆனால் வேலையெல்லாம் முடிச்சிரு அப்படின்னு நான் சொல்லிட்டு போனேன் அப்படின்னா, அவன் லீவுக்கு போகிற அன்றைக்கி நான் போயிட்டேன்னா நான் சொன்ன எல்லாத்தையும் அவன் முடிச்சிருப்பான். எல்லாம் முடிச்சு எனக்கு ரிப்போர்ட் விட வச்சுட்டு போயிருப்பான். அவன் வந்து அவனால் யாருக்கும் ஆஃபீஸில் கஷ்டம் வராது. ஆனால் கிறிஸ்தவ பசங்க இருக்காங்களே, ஊழியத்துக்கு போகிறேன், சண்டே ஸ்கூல் நடத்த போகிறேன், கேம்புக்கு போகிறேன்னு சொல்லுவான். ஆனால் அவன் வேலை அவனால் 10 பேர் ஆஃபீஸில் சஃபர் ஆகிற மாதிரி தான் விட்டுட்டு போவான். இதுதான் நம்மை குறித்து நம்முடைய ஜனங்கள் சொல்கிற டெஸ்டிமனி. ஒரு ஆப்பிரிக்கன் ப்ரீச்சர் பேசும்பொழுது கேட்டேன், ஒருத்தன் வந்து சொன்னானா, நான் வந்து கிறிஸ்டியனாக இருக்கிறனால எல்லாரும் என்னை டார்கெட் பண்ணி ரொம்ப டார்மெண்ட் பண்ணுறாங்க ஆஃபீஸில். அப்போ அவர் கேட்டாராம், do you mean to say you are the first one to go into office every day? Do you mean to say you are smart, you are hard working? Do you mean to say உனக்கு கொடுக்கப்படுகிற எல்லா அப்ஜெக்டிவும் நீ கம்ப்ளீட் பண்ணிடுறேன்னு அர்த்தமா? Do you mean to say நீ வந்து உன்னோட எக்ஸ்பெக்டேஷன் நீ ஓவர் டூ பண்ணுற அளவுக்கு அவ்வளோ தூரம் நீ ஸ்மார்ட்டாக ஹார்டாக ஒர்க் பண்ணி நீ உண்மை உள்ளவனாக இருக்கிறேன்னு என்கிட்ட சொல்ல வரியா அப்படின்னு கேட்டாரான். அவன் பேந்த முழிச்சானான். அப்போ அவர் சொன்னாராம், அப்படின்னா இப்போ நீ என்கிட்ட கொண்டு வந்து சொல்கிறது வந்து சாக்கு போக்கு, திஸ் இஸ் எக்ஸ்கியூஸ். அல்லேலூயா. ஏன்னா ஒருத்தன் தன் ஒர்க்ஸில் டிலிஜென்ட்டாக இருந்தான்னா வேதம் சொல்லுது அவனை ராஜாக்கள் முன்னாடி கர்த்தர் நிறுத்துவார். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், நிறைய நேரங்களில் உங்களுடைய உழைப்பை வேற ஒருத்தன் திருடி கொள்ளலாம். இட் ஹேப்பன்ஸ் காமன்லி. யூ வில் புட் யுவர் ஹார்ட் அண்ட் சோல் அண்ட் ஒர்க், கிரெடிட் வில் கோ டு somebody else. Sometimes they will deliberately put you in a place where there is no visibility. உன்னை பற்றி வெளியவே தெரியாத அளவுக்கு பண்ணிடலாம். உங்கள் உழைப்புக்கு ஏற்ற பலனை நீங்கள் பார்க்காம இருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், அவைகள் இருந்தாலும் அப்பொழுதும் 100% ஆண்டவருக்கு கொடுத்து கர்த்தருடைய பிள்ளையாக இந்த இடத்துல உண்மையாக இருந்து வேலை செய்ய ரெடியாக இருக்கீங்களா? நான் சொல்கிறேன், இந்த ரிசோர்ஸஸ் எதுவுமே இல்லைன்னா கூட கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இன்னிலேருந்து இருக்கிற இடத்துல டெலிஜென்ட்டாக இருங்க. No matter people recognize you or not, no matter they compensate you with money or some other benefits, doesn't matter. நான் சொல்கிறேன், இருக்கிற இடத்துல கர்த்தருக்கு பயந்து உண்மையாரு. நான் சொல்கிறேன், ஈசாக்கு 100 மடங்கு, எல்லாம் சொல்லுங்கள் 100 மடங்கு. நான் சொல்கிறேன், உங்கள் சேலரியில் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமல் இருக்கலாம், உங்கள் பொசிஷனில் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமல் இருக்கலாம். இதெல்லாம் அஃப்கோர்ஸ் ஆண்டவர் கொடுப்பார். உங்கள் ஹானரில் உங்கள் ரெப்புடேஷனில் ஒரு சேஞ்ச் வராமல் இருக்கலாம். இதெல்லாம் கர்த்தர் ஆட் பண்ணுவார். எல்லாம் சொல்ல, இவை இல்லைனாலும் நான் கர்த்தருடைய பிள்ளை, உண்மையாக இருப்பேன். உண்மையாக இருந்து பாரு, அந்தரங்கத்தில் பார்த்த ஒருத்தர் இருக்கிறாரு, வெளியரங்கமாக பலனை கொடுப்பார், உன் விளைச்சலை ஆசீர்வதிப்பார். நான் முதல்ல சொன்ன தாவீதோடு கூட தேவன் இருந்தார். God was with David. ஈசாக்கோட blessing என்ன தெரியுமா? ஈசாக்கை தேவன் ஆசீர்வதித்தார். எல்லாம் சொல்லுங்க, ஈசாக்கை தேவன் ஆசீர்வதித்தார். இன்னைக்கு உங்களெல்லாம் பார்த்து கேட்குறேன், எத்தனை பேர் தேவன் என்னோடு கூட இருந்து என்னை ஆசீர்வதிக்கிறான்னு நம்புறீங்க? இதில் டவுட்டே இருக்க வேணாம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தான் கர்த்தருக்கு பிரியம்.
நீ நோய் நொடியிலிருந்து நோஞ்சானா இருந்து கடன்லையும் இந்த கடன்லையும் குழப்பத்திலையுமே அந்த சாகணுன்றது எந்த அப்பாவுக்கும் இருக்காது தம் பிள்ளை மேலே. பரலோக அப்பாவுக்கு கண்டிப்பாக கிடையவே கிடையாது. உன்னை ஆசீர்வதிப்பதே கர்த்தருடைய பிரியம். அல்லேலூயா. அப்போ என்னுடைய கொஸ்டின் என்னன்னா, how many of you believe that God is with you to bless you? கரெக்ட் தானே? இந்த ட்ரூத் சேஞ்ச் ஆகாது தானே? அப்போ ஈசாக்கு மாதிரியே ஒரு பிளெஸ்ஸிங் அறுவடை பண்ணும் அப்படின்னா, அவன் வர வர விருத்தி அடைஞ்சது போல ஆகணும்னா கர்த்தர் நம்மள்ட்ட கேட்கறது, பி டிலிஜென்ட் இன் யோர் ஒர்க்ஸ். அது பிள்ளைங்களை பராமரிக்கிறதோ, கணவனை பார்க்குறதோ, மனைவியை நேசிக்கிறதோ, உங்கள் பைக்கை பத்திரமா தொடச்சி வைக்கிறதோ, காரை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணி வைக்கிறதோ, உனக்கு கொடுத்துருக்க ஊழியத்தை உண்மையாக செய்தோ, இருக்க கொஞ்சம் பணத்தை கரெக்டாக ஞானமாக செலவு பண்ணி சேவ் பண்ணி கடனை அடைக்கணுன்ற முடிவோடு இறங்கி ஒர்க் பண்ணுறதோ, டிலிஜென்ட்டாக மட்டும் இருந்து பாரு, தேவன் உன்னை ராஜாக்களுக்கு முன்னாடி நிறுத்துவார். The truth never changes. God is blessing you. It never changes. God only sees, are you dutiful? நீங்கள் ஆண்டவர் பார்க்குறார். நான் சொல்கிறேன், ஈசாக்க போலவே கர்த்தர் உங்களுக்கும் செய்வார். எப்படி? வர வர விருத்தி அடைய செய்வார். மூணாவது ஒரு காரியம், 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரத்தில் யோசபாத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். அந்த 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் இப்படி போடப்பட்டிருக்கிறது. என்னன்னா, அவர்கள் 4ஆம் நாளிலே பெராக்காவில் கூடினார்கள். எங்க கூடினார்கள்? 4ஆம் நாளில் பெராக்காவில் அவர்கள் கூடி வந்து கர்த்தருக்கு பண்டிகை ஆசரித்தார்கள். 4ஆம் நாளில் பெராக்காவில் கூடி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். இதோட ஃபர்ஸ்ட் இது 4ஆவது நாள். 3 நாள் என்ன நடந்துச்சு அப்படின்னா, 3 ராஜாக்கள் சேர்ந்து யுத்தத்துக்கு வருகிறார்கள். அந்த 3 ராஜாக்கள் யுத்தத்திற்கு வரும்பொழுது என்ன செய்யறதுன்னு தெரியாம யோசபாத் தன்னுடைய அரசவையில் இருக்கிறவர்கள், இராணுவத்தில் இருக்கிறவர்கள், தன் தேசத்தின் குடிமக்கள் எல்லாருக்கும் ஒரே ஒரு காரியத்தை தான் சொல்றாரு, நம்ம எல்லாரும் கர்த்தருடைய பிரசன்னத்தில் விழுந்து உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். வேற எதுவுமே சொல்ல. எவ்வளவு பேர் வாழை பட்டயத்தை பிடிக்கக்கூடிய எத்தனை பேர் இருக்கீங்க? எத்தனை ஊர்லேருந்து எத்தனை பேர் வர முடியும்? எவ்வளோ சீக்கிரம் படை திரட்ட முடியும்? இந்த ஸ்ட்ராட்டஜியெல்லாம் வகுக்கிறதுக்கு முன்னாடி அவர் செய்த ஒரே ஒரு காரியம், எங்களுக்கு பலன் இல்லை சுவாமி, எங்களுக்கு நீர் மட்டும்தான் சொல்லி முழங்கால போட்டு கர்த்தருடைய பிரசன்னத்தில் விழுந்து கிடந்தார்கள். அவர்கள் யுத்தத்திற்கு போறதுக்கு முன்னாடியே கர்த்தர் யுத்தத்தை முடித்து விட்டார். அவர்கள் அன்னைக்கு வெற்றி சனத்தவராய் ஃபர்ஸ்ட் டே யுத்தத்துக்கு போறாங்க. யுத்தமே இல்லை. அடுத்த 3 நாட்கள் எதிரிகள் கொண்டு வந்த பொருட்களை இவர்கள் வாரிக்கொண்டு வர்றதுக்கே 3 days ஆச்சு. 4th day தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயர் வச்சு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். நான் முதல்ல சொன்னேன், உன் அலைச்சலை கர்த்தர் அறிந்திருக்கிறார். எப்படி தேவன் தாவீதின் அலைச்சலை அறிஞ்சது போல, அந்த அலைச்சலின் நடுவில் அவனோடு கூட இருந்து அவனை வெற்றி சிறக்க பண்ணது போல அவன் அலைச்சலை அறிந்திருக்கிறார். ஈசாக்குக்கு சொன்ன அவன் விசுவாசத்தையும் அவன் உழைப்பையும் கர்த்தர் பார்த்து அவனோடு கூட தான் இருக்கிறேன், அவனை ஆசீர்வதிக்கிற தேவன் தான் என்று நிரூபிக்க அவனை ஆசீர்வதித்தார். அதே தேவன் உங்களோடு இருக்கிறார். உங்கள் உழைப்பை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்கள் ஓட்டத்தை அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். 3ஆவதா நான் சொல்றேன், அன்னைக்கு யோசபாத்தின் ஜெபத்துக்கு பதில் கொடுத்து யுத்தத்தை முடித்து வெற்றி சிறக்க பண்ணின கர்த்தர் உங்களோடும் கூட இருக்கிறார். உங்கள் ஜெபத்தை அவர் அசட்டை பண்ணுவது இல்லை. Hallelujah. If you are a praying man, if you are a praying woman, கர்த்தர் உங்களுக்கு செய்கிற காரியம் மகிமை உள்ளதாக இருக்கும். யாராலும் விவரித்து சொல்ல முடியாது. அவர்கள் யுத்தத்திற்கு போகையிலே அங்கே எல்லாமே முடிஞ்சு போயிருந்தது. கர்த்தர் யுத்தத்தை நடத்தி முடித்திருந்தார். அவர்கள் ஒன்று கூடி கர்த்தருக்கு நன்றி மட்டும் செலுத்தினாங்க. நீங்க பண்ற சின்ன 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 ஜெபத்தையும் தன் ஞாபக புஸ்தகத்தில் கர்த்தர் வைத்து வைத்து அவர் உங்களுக்கு பலனை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. நமக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? உண்மையை நம்புறீங்களா? ஆமென். நமக்காக யுத்தம் பண்ணுவார். அது மட்டும் இல்லை, அவருடைய தன்மை என்ன அப்படின்னா, நம்முடைய குறைகள் இருந்தால் அவர் நிவர்த்தி ஆக்குவார். நமக்கு பலவீனம் இருந்தால் பலனை தருவார். அல்லேலூயா. நம்ம சோர்வடையும் பொழுது சோர்வை மாற்றுகிறார். கண்ணீரில் இருக்கப்போ கண்ணீரை துடைக்கிறார். அவர் நமக்காக வந்து ஏதாவது செய்கிற கர்த்தர். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த உண்மை மாறாத உண்மை. This truth never changes. Agreed? Hallelujah. அப்போ what is the thing that is stopping that blessing from reaching us அப்படின்னா, மேபி நம்முடைய ப்ரேயர் லைஃப்ல நம்ம கொஞ்சம் கோட்டை விட்டுருக்கோம்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. தேவ பிரசன்னத்தில் விழுந்து கிடந்து என்னால் முடியாது, ஆனால் உங்களால் முடியும், இதுதான் நான், இதுதான் என் சூழ்நிலை, ஆண்டவரே என்று யார் அவருடைய பிரசன்னத்தில் விழுந்து கிடக்கிறாங்களோ, நான் சொல்கிறேன், அவர்களோடு கர்த்தர் இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். ஒருவேளை
ஒரே நிமிஷத்துல, ஒரு நொடி பொழுதுல எல்லாரும் பார்க்கிற மாதிரி பெரிய மிரக்கிள் உங்க லைஃபை ஃபில் பண்ணாம இன்னைக்கு இருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், கொஞ்சம் கொஞ்சமாய் சிறுக சிறுக